ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் நியூ மாடலில் ஜிப்பு வச்சு ஒரு மொபைல் பவுச் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பர்ஸாகவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பர்ஸ் வந்துட்டு இப்படி ஹாரிசான்டலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம நிறைய பர்ஸ் பார்த்துருக்கோம். இதை மொபைல் பவுச்சை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வெர்டிக்கலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கடையில் விற்கும் இல்லையா, அதே மாதிரி பின்னியிருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸ் பாருங்கள் பாதி வரைக்கும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோலேயே இந்த பவுச்சுக்கு ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இந்த நியூ மாடல் பவுச் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த மொபைல் பவுச் பின்னுறதுக்கு 8 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1 அடி ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. போதும். இப்படி மடிச்சுக்கோங்க. 1 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த க்ரீன் ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஆரஞ்சு ஒயரில் பின்பக்கம் சுற்றி வரும், இதையே எடுத்து மேலே இருக்கிற இந்த லூப்பில் போடணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 1 அடி ரன்னிங் ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோடு ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இன்னும் ஒரு ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 4 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இன்னும் 4 ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணால் 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை பின்ன போகிறோம். இந்த ஒரு வரிசையில் என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை நம்ம அளந்து விட போகிறோம். நான் வந்துட்டு 3 ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஒயர் வந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு, அதனால் உங்களுக்கு நான் 2.5 அடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் 2.5 அடி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பவுச் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வரிசையில் 1 அடி ரன்னிங் ஒயர் தான் நம்ம விட்டோம். 2வது வரிசையில் 3வது வரிசையில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயர் விட போகிறோம். எதுக்காக அந்த மாதிரினாக்கா, 2 அடி விடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை தான் டாப்பை க்ளோஸ் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். டாப்பை க்ளோஸ் பண்ணி ஜிப்பு வச்சு மேக்னெட்டிக் லாக் வச்சு நிறைய விதமான பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, லஞ்ச் பேக்கெலாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். ஒரு கடையில் விற்கிற ஹேண்ட்பேக் மாதிரியோ இல்லை பர்ஸ் மாதிரியோ டாப்பை க்ளோஸ் பண்ணி ஜிப் அட்டாச் பண்ணி ஒரு பவுச் வந்துட்டு முதல் நம்மளோட சேனலில் க்ரீன் கலரில் இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் பின்னும். இதுக்கப்புறம் தான் பெரிய லஞ்ச் பேக்கில் இருந்து சின்ன மொபைல் பவுச் வரைக்கும் இதே மெத்தடில் பின்னியிருப்பேன். இது எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியாஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். விதவிதமான ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் பறவைகளையும் தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். இப்போ 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு 2.5 அடி ரன்னிங் ஒயர் விட சொன்னேன் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. 2வது வரிசை பின்னோம் இல்லையா, அதே மாதிரி கீழ் பக்கத்தில் 3வது வரிசை பின்னணும். இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு 2.5 அடி ரன்னிங் ஒயர் 2வது வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. நான் ஏன் ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் எடுத்தேன்னாக்கா, டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னும் போது கரெக்டாக அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் போட்டுக்கலாம். இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களோட விருப்பம்தான். 3வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் 2.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். ஓகேவா? இது மொபைல் பவுச் அப்படின்றதுனால பேஸில் 3 வரிசை மட்டும் பின்னா போதும். இதை வேறு மாதிரி பர்ஸாக ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா பேஸை நீங்கள் தாராளமாக பெருசு பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பவுச்லேயே நீங்கள் 2 மொபைல் வரைக்கும் வச்சுக்க முடியும்.
இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு 2வது வரிசையில விட்டோம் இல்லையா? அதே அளவுக்கு 2 1/2 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸில் 3 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் நீங்கள் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரும் வச்சு பின்னிக்கலாம். நான் சைட் வாலோட ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறேன். மேல் பக்கம் போகிற ஒயரில் எந்த ஒயரில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. இப்போது மேல் பக்கம் போகிற ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த பவுச்சுக்கு கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். ஸோ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு 2 முறை சொல்லியிருப்பேன். ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். 2 பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். இதே மாதிரி மீதி 2 கார்னர் வந்துட்டு நீங்களே டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். ஓகே. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் க்ரீன் ஒயர் இதில் நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்னிங். இதே மாதிரி இந்த பேஸை திருப்பி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இந்த பக்கத்தில் 3 ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து 2வது கார்னர் டர்ன் பண்ணுறோம். இந்த பக்கம் திருப்பி ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி 3வது கார்னர் 4வது கார்னரை டர்ன் பண்ணி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு போய் முடிக்கணும். 2வது கார்னர் டர்ன் பண்ணி இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்னிங் வரும். அப்புறம் இந்த இடத்துல 4வது கார்னர் டர்னிங் வரும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டு சைடு வால் பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது முடித்த நாட்டையும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் என்ன பண்ண போகிறோன்னா லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் எப்படி போடணுன்னா, ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் மேல் பக்கம் போகும். அதை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் ஆரஞ்சு ஒயர் போகுது இல்லையா? அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தான் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் மேல் பக்கம் போகுது பாருங்கள், அந்த ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. லேடர் நாட் நம்ம எதில் போட்டோமோ அதில் ஃபர்ஸ்ட் நாட் போடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் போடணும். ஓகேவா? இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்து அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். 2வது ரவுண்டில் 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். 2வது ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது முடித்த அந்த நாட்டையும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருந்தால் போதும். அடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த ஆரஞ்சு கலர் லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இந்த நாட்லேயே மேல் பக்கம் ஆரஞ்சு கலர் ஒயர் போகும். அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். மேல் பக்கம் போகிற ஒயர் அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும்.
க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டு பின்னியிருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இப்போ நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து வந்துட்டு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறேன். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 6 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் ஆரம்பிச்ச அந்த ஒயர் முடிச்ச அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. மூணாவது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டு வரணும். அப்புறம் 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 6 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ 3வது ரவுண்டு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு பார்க்கலாம். 3வது ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இந்த 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டில் லேடர் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகினிங் ஸ்டேஜில் லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐகார்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். லேடர் நாட் போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் 4வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் அடுத்த ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 4வது ரவுண்டு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடணும். அதுக்கப்புறம் 4வது ரவுண்டுக்கு மேலே 5வது ரவுண்டு, 5வது ரவுண்டுக்கு மேலே 6வது ரவுண்டுன்னு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 6 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். க்ரீன் கலரில் 2 ரவுண்டு போட்டோம் இல்லையா, அதோட சேர்த்து மொத்தம் 8 ரவுண்டு வரைக்கும் பின்னிட்டு இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. 8 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் சைடில் ஃபர்ஸ்ட் வரிசையில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம ஒரு அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் குட்டியாக இருக்கும். அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இன்னும் இந்த பவுச்சோட சைடு வால் 6 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். இந்த 6 ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பவுச்சை அப்படியே 2ஆக தனித்தனியாக பிரித்து பின்ன போகிறோம். இப்போது சைடில் க்ரீன் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, இதோடு சேர்த்து மொத்தம் 10 ஒயர் இருக்கும். 10 ஒயரும் தனித்தனியாக பிரித்து நாட் போட போகிறோம். ஒன் சைடு 10 ஒயரை இந்த மாதிரி முடி போட்டு பவுச்சுக்குள்ளேயே சொருகி விட்டுடுறேன். ஏன்னா இந்த ஒயர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒன் சைடு பின்னி காமிக்கிறேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஓகேவா? இந்த ஒயர் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போது இந்த பக்கத்தில் க்ரீன் ஒயர் டு க்ரீன் ஒயர் மொத்தம் 10 ஒயர் இருக்கும். ஸோ 10 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போடணும். ரன்னிங் ஒயர் லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் அந்த க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த பவுச்சை 2ஆக தனித்தனியாக பிரித்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 6 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி பின்னும்போது வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி ஒரு வரிசைக்கு மேலே இன்னொரு வரிசை பின்னுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே மடித்து வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் பின்னுறதுனால நம்ம ஒயரை சொருக்கி விட வேண்டிய வேலையும் இருக்காது. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவும் ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோடய வீடியோஸை காப்பி பண்ணாதீங்க. நம்மளோட சேனலில் புது மாடலில் வீடியோஸ் போடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் தான். அதை நீங்கள் சொந்தமாக யோசித்து போடுங்க. அடுத்தவங்களோட க்ரியேட்டிவிட்டியை திருடி உங்களுதுன்னு சொல்லி போட்டுக்காதீங்க. இந்த க்ரீன் ஒயர் வரைக்கும் இன்னும் 3 நாட் தான் இருக்குது. ஓகே. இப்போ க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு பின்ன போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்குது. இதை பவுச்சோட உள் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து ஃபர்ஸ்ட் க்ரீன் ஒயரில் நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்போது நார்மலாக எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இனி அடுத்த நாட் போடும்போது நம்ம உள்ளுக்குள்ளே மடித்தோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடணும். எப்போது நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். ஆனால் அந்த ரன்னிங் ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த ரன்னிங் ஒயரை இப்படி விட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி நாட் போடுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் நமக்கு மறைஞ்சிரும்.
இப்போ அடுத்து 3வது நாட் போடுறேன். 3வது நாட்டும் பாருங்கள், இந்த ஒயரை நார்மலாக இப்படி சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயருக்கு கீழே இந்த ஒயரை வந்துட்டு கொண்டு வரணும். அவ்வளோதான். எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னுவோம். கட் பண்ணி பின்னோன்னாக்கா அதை தனியாக சொருகி விடுறதுக்கும் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஃபினிஷிங் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இருக்காது. அந்த உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பின்னுங்க. டைமும் நமக்கு சேவ் ஆகும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை மட்டும்தான் மடித்து சொருகி விடுற மாதிரி வரும். இந்த மாதிரி மெத்தடில் முதல் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி உடன் ஹேண்டில் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு முதல் முறையாக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த பேஸ்கெட் அந்த கைப்பிடி மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி சின்னதாக மூடிகள் பின்னும்போது இந்த மாதிரி மெத்தடில் பின்னியிருப்பேன். 3 ரோல்லேருந்து ½ ரோல் வரைக்கும் விதவிதமாக உடன் ஹேண்டில் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உடன் ஹேண்டில் பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுறத ஃபுல்லாக காமிச்சிட்டு, இதே மாதிரி அதுக்கு அடுத்த வரிசை உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். அதுக்கு அடுத்த வரிசையை நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே. இப்போ 2வது வரிசை பாருங்கள், எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து 2வது வரிசைக்கு மேலே 3வது வரிசை பின்ன போகிறோம். ரைட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்படி பவுச்சோட உள் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. உள்ளேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக மடிச்சாச்சு. மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நார்மலாக எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாட்டும் லாஸ்ட்டு நாட்டும் நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிற அந்த நாட் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள், 2வது நாட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன். இதே மாதிரி தான் அடுத்த வரிசை பின்னணும், ஓகேவா? 6 வரிசை இதே மாதிரி பின்னிட்டு கடைசியாக 7வது வரிசை க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை வச்சு டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ அடுத்து 3வது நாட் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வரிசை உங்களுக்கு பின்னி காமிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிருங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பவுச்சோட உள் பக்கத்தில் இருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயர் லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு, இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி மொத்தம் 6 வரிசை வரைக்கும் பின்னணும். 6 வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். பவுச்சோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ நம்ம 6 வரிசை பின்னி முடிச்சாச்சு. க்ரீன் ரன்னிங் ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த லாங்காக இருக்கிற ரன்னிங் ஒயர் வச்சு டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே ரன்னிங் ஒயரை மடித்து வச்சு பின்னதுனால பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர் முடிச்ச அந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே மடித்து சொருக்கி விட்டுருங்க. இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். க்ரீன் கலர் ஒயரையும் ஆரஞ்சு ஒயரையும் வச்சு ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாப்பில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும்லாம் நாட் போட வேண்டாம். ஒரு 4 நாட் போட்டுக்கோங்க போதும். இதே மாதிரி ரிவர்ஸில் ரைட்டு டு லெஃப்ட் நம்ம பின்னிக்கிட்டு வருவோம். இது ரொம்ப சின்ன பவுச் அப்படின்றதுனால டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு வரிசை மட்டும்தான் பின்னுறோம். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பவுச்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ 4 நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு இருக்கிற க்ரீன் ஒயர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரஞ்சு ஒயரை ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் நம்ம ரிவர்ஸில் நாட் போடுவோம். ரிவர்ஸில் நாட் போடும்போது ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை மடிக்கணும். லெஃப்ட் டு ரைட் பின்னும்போது ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிப்போம். ரிவர்ஸில் பின்னுறதுனால ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும், அவ்வளோதான்.
இப்போ இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது, இதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ ரிவர்ஸில் ஃபுல்லாகவே நாட் போட்டாச்சு. இப்போது முடிச்ச அந்த 2 நாட் இருக்கு இல்லையா, அதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். சைடு வாலோட ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு லேடர் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடுறேன். பேஸில் 2வது வரிசையிலையும் 3வது வரிசையிலையும் 2 அடி ரன்னிங் ஒயரை விட சொன்னேன் இல்லையா, ஆனால் நான் 3 அடி ரன்னிங் ஒயர் விட்டுருப்பேன். ஸோ இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இந்த மாதிரி அதிகமாகவே மீந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் உங்களை நான் 2.5 அடி ரன்னிங் ஒயரை விட சொன்னேன். 2.5 அடி ரன்னிங் ஒயரே கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் 2.5 அடியே விட்டுக்கோங்க. லேடர் நாட் போட்டு இந்த 2 க்ரீன் ஒயரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மடித்து சொருகி விடுங்க. ஒரு 2, 3 நாட்குள்ளே மட்டும் சொருகிக்கோங்க போதும். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி மேல் பக்கம் போகுது இல்லையா, 8 ஆரஞ்சு ஒயர், அதையும் மடித்து சொருகி விடணும். மேல் பக்கம் போகிற ஆரஞ்சு ஒயரை அப்படியே கீழே மடித்து 2வது வரிசையிலேருந்தே சொருகிருங்க. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பவுச்சோட ஒன் சைடு நம்ம பின்னியாச்சு. சேம் இதே மாதிரி பவுச்சோட இன்னொரு பக்கம் பின்னணும். ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. சப்போஸ் இது பின்னுறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ பின்னி காமிச்சேன் இல்லையா, அதையே மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பக்கத்துலேயும் இந்த பவுச்சை வந்துட்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பவுச்சை 2ஆக தனித்தனியாக பிரித்து 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு வரிசை தான் பின்னி இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஷேப் வந்துட்டு கிளியராக வந்துட்டு நமக்கு தெரியாது. இதே இந்த பர்ஸில் பாருங்கள், டாப்பை க்ளோஸ் பண்ணி 3 வரிசை பின்னி இருப்பேன். ஸோ உள்ளுக்குள்ளே மடிஞ்சு அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கிளியராக தெரியும். இதுக்கு வந்துட்டு 2 மூடி பின்னியிருக்கேன். ஒன்று டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னியிருக்கேன், இன்னொரு மூடி நார்மலாக பின்னியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பவுச்சுக்கு ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌன் கலர் பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஜிப்பு கரெக்டாக பவுச்சை அளந்து எடுத்துக்கோங்க. இந்த பவுச்சோட சைடில் 1 இன்ச்சு வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஜிப்பு போகிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு ஜிப்பு உள்ளுக்குள்ளே போகணும். இதே மாதிரி ரைட் சைடும் உள்ளுக்குள்ளே 1 இன்ச்சு போகிற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கேப் தெரியாது. சப்போஸ் சின்ன ஜிப் எடுத்துட்டிங்கன்னா கேப் தெரியும். இந்த பவுச்சுக்கு 2 பக்கத்துலேயும் 1 இன்ச்சு ஜிப் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகணும். ஓகேவா? இந்த ஜிப்பில் ரன்னரையும் போட்டுக்கோங்க. 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரன்னரை வந்துட்டு இந்த ஜிப்பில் போட்டு முடிச்சிட்டேன். பவுச்சில் இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு நான் நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். நைலான் த்ரெட் அப்படின்றது முடி மாதிரி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். நமக்கு ஜிப்பை அட்டாச் பண்ணதே தெரியாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணுற நைலான் த்ரெட்டுன்னு கேட்டு வாங்குங்க. கிராஃப்ட் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறமா நூல் பட்டன்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையிலையும் இருக்கும். ஆரி ஒர்க்குக்குன்னு தனியாக ஷாப் இருக்கும், அந்த ஷாப்லேயும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு 4-5 லேயராக மோட்டா ஊசியில் கோத்துக்கோங்க. சின்ன ஊசி வேண்டாம், கண்டிப்பாக மோட்டா ஊசி எடுத்துக்கோங்க. சின்ன ஊசி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கையிலலாம் குத்தும். இப்போது இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது ஒன் சைடு வந்துட்டு நார்மலாக நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பண்ணும்போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒயிட்னர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட்னரை ஜிப்பில் கரெக்டாக 2 பக்கத்துலேயும் மார்க் வச்சுக்கிறேன் அடையாளத்துக்காக. எதுக்காக இந்த மாதிரி மார்க் வைக்கிறேன்னா, ஒன் சைடு நம்ம நார்மலாக ஜிப்பை அட்டாச் பண்ணிடுவோம். இன்னொரு பக்கத்தில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மார்க்கை மேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணணும். அந்த மாதிரி அட்டாச் பண்ணோன்னா சுருக்கமும் நமக்கு வராது, ஒரே ஈவனாக அந்த ஜிப் இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒன் சைடு ஜிப்பை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி தைச்சிட்டு ஒன் சைடு லூஸாக வச்சு தைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஜிப்பு கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரியலக்கா, ஒன் சைடு ஜிப்பு கரெக்டாக இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மார்க்கை வச்சு மேட்ச் பண்ணி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வராது. இப்போது மார்க் வச்சாச்சு. இது எப்படி பவுச்சில் அட்டாச் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுச்சோட உள்ளுக்குள்ளே 1 இன்ச்சு ஜிப்பு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். முக்கியமான இடத்துல மட்டும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன்.
இப்போ டாப் வரைக்கும் தைச்சாச்சு. அடுத்து அந்த டர்னிங்கில் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். டர்னிங்கில் அப்படியே வளைவாக வந்துட்டு வச்சு தைக்கணும். சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தைக்கும்போது நல்லா கொஞ்சம் டைட்டாக இழுத்து வச்சு தைக்கணும். லூஸ் இல்லாமல் தைக்கணும். அந்த டர்னிங்கில் மட்டும் பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு. டர்னிங்கில் தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல சுருக்கம் இருக்கா இல்லை லூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த கர்வ் அப்படியே நமக்கு வரணும். அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விட்டுட்டிங்கன்னா ஜிப்பு நம்மளால் போட முடியாமல் போகும். ஒன் சைடு இதே மாதிரி தைச்சிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு தைப்பீங்க இல்லையா? தைக்கும்போது என்ன பண்ணணும்னா, எந்த நாட்டுக்கு நேராக ஒயிட் கலர் அந்த மார்க் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் அந்த நாட்டுக்கு நேராக ஒயிட் கலர் மார்க் வரா மாதிரி வச்சுட்டு தைக்கணும். ஒரு நாட் கூட இல்லை கொஞ்சம் கூட தள்ளி அந்த மார்க்கு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஜிப்பு போடும்போதும் கரெக்டாக அந்த மார்க்கு மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி தைக்கணும். பவுச் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஜிப்பு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஒரு பவுச்சு 2 பவுச் தைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அடுத்த பவுச் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் தைச்சிடலாம். எப்படி தைக்கிறதுன்னு அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்னிங்கில் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அப்படியே அந்த ஜிப்பை வளைச்சி அந்த டர்னிங்கில் கொண்டு வரணும். லூஸ் இருக்கக்கூடாது. இந்த நைலான் த்ரெட்டு முடி மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இது பார்க்குறதுக்கு மட்டும் முடி மாதிரி இருக்காது. முடி எந்த அளவுக்கு நமக்கு சிக்காகுமோ அந்த அளவுக்கு இதுவும் சிக்காகும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு 1.5 அடி இல்லை 2 அடி வரைக்கும் அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட்டு போட்டு தையுங்க. இப்போ எனக்கு இது வரைக்கும் தைச்சதுமே அந்த த்ரெட்டு காலி ஆயிடுச்சு. அடுத்து நான் ஜாயிண்ட் போட்டு தான் தைக்க போகிறேன். அந்த டர்னிங்கில் ஜிப்பு கரெக்டாக உட்காருதா இல்லை லூஸ் வருதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். இப்போது திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு கஷ்டமே இல்லை பாருங்கள். கரெக்டாக அந்த டர்னிங்கில் உட்காந்துருச்சு. ஜிப்பு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஒன் சைடு ஜிப்பை போட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டு காலி ஆகிடுச்சு. இதே மாதிரி வேறு ஒரு த்ரெட்டு எடுத்து தைக்க போகிறேன். புதுசாக ஊசியில் கோத்துருக்கேன் பாருங்கள். அந்த த்ரெட்டோட நல்லா டைட்டாக இந்த பழைய த்ரெட் இருக்குது இல்லையா, அதில் முடி போட்டு வச்சுருக்கேன். இந்த முடியை வந்துட்டு பிரியாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த முடி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு பவுச்சுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. வெளியே தெரிய வேண்டாம். நார்மலாக நைலான் த்ரெட்டு அப்படின்னாக்கா பேகு தைக்கிறதுக்குன்னே ஸ்ட்ராங்கான த்ரெட்டெல்லாம் இருக்குது. அதை வச்சு தைக்கும்போது ஈஸியாக நீங்கள் தைச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மல் த்ரெட்டில் வச்சு தைச்சி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நைலான் த்ரெட்டில் தையுங்க. நார்மல் த்ரெட்டுனா நீங்கள் எவ்வளோ லென்த் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வந்துட்டு முடி மாதிரி இருக்கும். ஸோ சிக்காகிற பிரச்சனை இருக்குது. அது ஒன்று தான் இதில். இந்த நைலான் த்ரெட்டை வச்சு தைச்சோன்னா அந்த பவுச்சையும் அந்த ஜிப்பையும் வச்சு தைச்சதே வெளியே நமக்கு தெரியாது. நார்மல் த்ரெட்டை வச்சு தைச்சோன்னா கொஞ்சம் வெளியே தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது பவுச்சோட எண்டு வரைக்கும் வந்தாச்சு. பவுச்சுக்குள்ளே 1 இன்ச்சு ஜிப்பு போச்சு இல்லையா, அந்த எண்டு வரைக்கும் அந்த 1 இன்ச்சு உள்ளே போச்சு பாருங்கள், அது வரைக்குமே இந்த த்ரெட்டை வச்சு தைச்சி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு லேயரை தான் தைக்கிறேன். இதோட விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் தைச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. நல்லா லைஃப் கொடுக்கும். நான் 2 பக்கத்து ஜிப்பையும் 2 லேயராக தைச்சி விட்டுருப்பேன். இப்போது எண்டு வரைக்கும் தேய்ச்சாச்சு. எண்டுலேயும் ஸ்டார்டிங்லேயும் ஒரு 4, 5 தையல் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு.
இப்போ இன்னும் த்ரெட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா மீதி த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் இன்னொரு லேயர் தைச்சி விட போகிறேன். இப்போ 2வது லேயர் தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து இன்னொரு பக்கத்தில் ஜிப்பும் தைக்கணும். இன்னொரு பக்கத்தில் ஜிப்பு தைக்கும்போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஒயிட் மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் மார்க்கை மேட்ச் பண்ணி தைக்கணும். ஒன் சைடு 4வது நாட்டுக்கிட்ட ஒயிட் மார்க் இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் 4வது நாட்டுக்கிட்ட அந்த ஒயிட் மார்க் வரா மாதிரி வச்சு தைக்கணும். லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது 2 பக்கத்துலேயும் ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஜிப் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு ஃப்ளவர் கீ செயினும் இந்த பவுச்சில் மாட்டி விட்டுருக்கேன். ஜிப்பு பாருங்கள், கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த மார்க்கை மேட்ச் பண்ணி தைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தைச்சதுனால ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை க்ளோஸ் பண்ணும்போதோ நமக்கு கஷ்டம் இருக்காது, ஸ்ட்ரக் ஆகாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே ஆரஞ்சு கலரில் ஒரு பவுச் பின்னியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சு பின்னியிருக்கேன். நார்மலாக வந்துட்டு டாப்பில் சைடில் ஓப்பன் வைக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ஒரு பவுச் பின்னா எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருப்பேன். இன்னும் இந்த மாதிரி விதவிதமாக பவுச்சு, பர்ஸு, ஹேண்ட்பேக்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த பர்ஸு, ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.